ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஷோஸில் இந்த வாரம் ப்ரோமோ என்னன்னு பார்க்குறீங்களா? இந்த வாரம் வந்துட்டு எப்படியோ குமாருக்கு அங்கேயும் இங்கேயும் பார்த்து எப்படியோ ஒரு பொண்ணை பிடிச்சிட்டாங்க. சரி வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பாண்டியனுக்கு தெரிஞ்சவங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் எதுக்கு அவங்கள்ட்ட நின்று பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீடு எங்கள் வீடு என்னப்பா வாங்க பழகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. கடைசியில் பார்த்தா எங்கள் வீடு வந்துட்டு நீ எப்படி அங்கே பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் இவங்க என்ன சொல்ல பேசிகிட்டே இருக்க கேப்பில் என் பொண்ணை இழுத்துட்டு போயிட்டான்னு சொல்ல நம்ம ராஜி அப்படியே வாயை திறந்து உண்மையை பொங்கி கொட்டுவாங்க. நம்ம எதிர்பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க, சும்மா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் சரவணன் மாமா கல்யாணத்தப்ப எங்க 2 பேர்த்தையும் கடத்தி வச்சிருந்தாங்கன்னு விஷயத்த சொல்ல பாண்டியனுக்கு கோவம் பொங்கி எடுத்து என் மருமகளையாடா கடத்தின அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. சும்மா பலார் லெஃப்டா புசை லைட்டா புசைன்னு சும்மா வேற லெவலில் அடிச்சாரு. ஒரு கணத்தை காமிச்சா மறு கணத்தை காட்டணும் கண்ணான்னு சொல்லிட்டு அடிக்க இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. வேற என்ன பண்றது, இவங்க மேல தப்பு இருக்கே. இதை பார்த்த உடனே உங்க பையனை போய் நான் வந்துட்டு கல்யாணம் பண்றேன்னு நினைக்கிறதா, என் பொண்ணுக்கு வேணவே வேணாம், உங்க பையன் வந்துட்டு அடுத்த வீட்டு பொண்ணெல்லாம் கடத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்படி என் குடும்பத்தை கெடுத்து விட்டீங்களேடான்னு சொல்லிட்டு அவங்களோட ரியாக்ஷன் இருக்கு. உன் புள்ள பண்ணது தப்புங்கிறது எப்போ உனக்கு புரிய போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. தம்பி குமார் அடுத்தவங்களுக்காக குளியும் தோண்டி வச்சுன்னா அதில் நீயே விழுந்துருவாப்பா, நீ ஏன்ப்பா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போல்லாம் வந்துட்டு கருமாயுஸ் வருமா இல்லை, டவுட்டே வேணாம், கண்டிப்பாக வருமா அப்படிங்கிறாங்க. அதாவது கண்டிப்பாக சூனியம் வச்சுட்டு போயிடும் நமக்கு அப்படிங்கிறது அவருக்கு புரியல. சரி விடுங்க, தம்பி லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாப்ல. இன்னொரு பக்கம் இப்படி போட்டு கொடுத்து இப்படி வாங்கிட்டு ஏடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு பேர் தான் அனபல் பேய் வரான்னு சொல்லிட்டு தங்கச்சி பாட்டை போட்டு விடணும் போல. இருந்தாலும் கொலகாண்டில் இருக்காரு ராஜி, கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு வெளியே போகாமல் இருங்க, இல்லைன்னா வச்சு செஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த உண்மையை ஏன் இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் கோவப்பட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்